வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி கூட கண்டுக்கடலை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எங்களுக்கு கை கொடுத்தார். அதிமுக புள்ளி சைதை துரைசாமி பரபரப்பு பேட்டி. அதாவது அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை சட்லஜ் ஆற்றில் இந்திய கடற்படையினர் தேடி வருகிறார்கள். சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தவர்தான் சைதை துரைசாமி. இவருடைய மகன் வெற்றி அவர்கள் 45 வயதாகி திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. தனது தந்தை நடத்தி வரும் மனிதநேய IAS பயிற்சி மையத்தை கவனித்து வருகிறார். மேலும் சினிமா படங்களையும் அவர் இயக்கி வருகிறார். இவர் த்ரில்லர் படம் ஒன்றை இயக்க முடிவு செய்து இருப்பதாகவும், இதற்காக சிம்லா, லடாக் பகுதிகளில் லொகேஷன் பார்ப்பதற்காக தனது உதவியாளர் கோபிநாத்துடன் சென்று இருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சட்லஜ் ஆற்றின் மேல் உள்ள தேசிய நெடுஞ்சாலை வழியாக வாடகை காரில் வெற்றியும் கோபிநாத்தும் சென்று கொண்டிருந்தார்கள். காரை டென்சின் அவர்கள் இயக்கினார். இந்த நிலையில்தான் கார் ஓட்டுநர் டென்சினுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு கார் தாறுமாறாக ஓடியது. உடனே அங்கிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. தகவல் அறிந்து போலீசார், தீயணைப்பு படையினர், மீட்பு படையினர் சென்றார்கள். அங்கு காரை மீட்ட போதில் அதில் டென்சின் மட்டும் உயிரிழந்து இருக்கிறார். அதே போல அங்கிருந்த கற்கள் மீது விழுந்த கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டு உள்ளார். சட்லஜ் ஆற்றில் மாயமான வெற்றியை தேடும் பணிகள் நடந்து வந்தது. இந்த நிலையில்தான் கடும் பனிப்பொழிவு இருப்பதால் 2 நாட்கள் காத்திருக்குமாறு பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் மாயமான தனது மகன் குறித்து தகவல் கொடுத்தால் ரூபாய் 1 கோடி வழங்குவதாக சைதை துரைசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மாயமான வெற்றியை கண்டுபிடிக்க இந்திய கடற்படையின் உதவியை கிண்ணூர் மாவட்ட நிர்வாகம் நாடியுள்ளது. இதனையடுத்து சென்னை அடையாறு கடற்படை தளத்திலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்கள் இமாச்சல் பிரதேசம் விரைந்து உள்ளார்கள். விழுந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவில் வெற்றியை தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல சென்னை அடையார் கடற்படை தளத்திலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்களை இமாச்சலம் பிரதேசத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனுப்புமாறு உதயநிதி ஸ்டாலினிடம் கூறியதாகவும், அதன்படியே தற்போது கடற்படை தளத்திலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்கள் இமாச்சலம் பிரதேசத்திற்கு சென்று உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.